ஆனால் அதில் ஒரு சலசலப்பு, ஒரு ஓட்டை விழுந்திருக்கு. அதிமுக கூட்டணியில் ஒருவராக வந்து பலம் பெற்ற கூட்டணியாக மாறிக்கிட்டே வருது. அதிமுக பாஜக கூட்டணியிலுமே அப்படிதான் இருக்கு. ஏன்னா இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி வந்துட்டாங்க அப்படின்னு நீங்க சொன்னாலும் அதுக்குள்ள ஒரு சலசலப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. டிடிவி தினகரன் அவர்கள் சேர்ந்திருக்காரு இன்னைக்கு அப்படின்னாலும் கூட அவர் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்தது என்ன, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையை ஏற்க மாட்டோம் அப்படின்னு. விட்டு கொடுத்தவங்க கெட்டு போவதில்லை அப்படிங்கிறது அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தைக்கு ரொம்ப மரியாதை இருக்குன்னு நான் நம்புறேன். 90% காங்கிரஸ் மக்கள் விஜய் கூட போகணும்னு ஆசைப்படுறத நம்ம பார்க்குறோம். சீட்டு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணும்ன்ட்டு காங்கிரஸ் கேட்குறது மட்டும் கிடையாது, விசிகேலையும் முதல்ல கேட்டாங்க. இன்னைக்கு திமுகவுக்கு நிறைய ஆன்டி இன்கம்பன்சி பயங்கரமாக இருக்குது, சிவியராக இருக்குது. ஏன்னா திமுக நிறைய வாக்குறுதிகள் கொடுத்து நிறைவேற்றலை. அது மாதிரி நிறைய சட்டமன்றத்திலேயே 110 விதியின் கீழ் கொடுத்த 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளில் 255 வாக்குறுதிகளை திரும்ப பெற்றிருக்காங்க. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட். i5 Housing and Properties. தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962557557. இன்று நம்மோடு பாஜகவின் மூத்த நிர்வாகி விஜயதாரணி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட தான் பேசுறதா இருக்கும், பேசுவோம். வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலவரத்துல நிறைய இந்த கூட்டணி கணக்குகள் தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொன்னதன் பிறகு ஒன்னொன்னா அது நடக்குது அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த அளவுல உங்களுடைய பார்வையில திமுக கூட்டணி ஒரு பக்கம், இந்த பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி, எது வலுப்பெற்ற கூட்டணியா மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறீங்க? திமுக கூட்டணி ஏற்கனவே ஒரு கட்டமைத்த கூட்டணி, ஸ்ட்ராங்கா இருக்குன்னு எப்பயுமே சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா அதுல ஒரு சலசலப்பு, ஒரு ஓட்டை விழுந்திருக்கு. காங்கிரஸ் விஜய் கூட போறதுல மெஜாரிட்டி 90% காங்கிரஸ் மக்கள் விஜய் கூட போகணும்னு ஆசைப்படுறத நம்ம பார்க்குறோம். அது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே மேலிடத்துலேருந்து திமுகவோட தான் கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இரண்டு கருத்துக்களும் நிலவிட்டு இருக்கு. ஸோ அங்கே ஒரு கூட்டணியில் ஒரு ஓட்டம் விழுந்திருக்கு, ஒரு சலசலப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். அப்படி ஒரு சைடு அங்கே இருக்கிற கூட்டணியில் அப்புறம் சீட்டு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணும்ன்ட்டு காங்கிரஸ் கேட்குறது மட்டும் கிடையாது, விசிகேலையும் முதல்ல கேட்டாங்க, அப்புறம் இல்லைன்னு மாற்றிக்கிட்டாங்க. அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்ததை நம்ம கம்யூனிஸ்ட்டும் நிறைய சீட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் கேட்டது. இதெல்லாமே கடந்த ஒரு 8 மாத காலமாகவே இதெல்லாம் திமுக கூட்டணியில் நடந்துக்கிட்டே இருக்குது. சலசலப்பு நிறைய நிறைஞ்சு இருந்துக்கிட்டே இருக்குது. சிஎம் அதை ரொம்ப சமாளித்து எல்லாரையும் அப்படியே ஒன்றா கொண்டு போகணுங்கிறதுல அவர் முயற்சி எடுக்கிறது, அதெல்லாம் நாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த கூட்டணியில் நடக்கிற சலசலப்பையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதே நேரம் தேர்தல் நேரத்தில் கூட்டணியை அறிவிப்போன்னு சொன்ன மாதிரியே அதிமுக கூட்டணியில் ஒருவராக சேர்ந்து அப்படியே அந்த கூட்டணி பலம் பெற்ற கூட்டணியாக மாறிக்கிட்டே வருது. நல்ல வலுவாகும் கூட்டணியாக மாறிக்கிட்டே வருது. அப்படி ஃபஸ்ட்டு பாஜகவும் அதிமுகவும் தேசிய ஜனநாயக கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணின்ட்டு திரு அமித்ஷா அவர்களும் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இணைந்து ஒரு கூட்டணியை அறிவிச்சாங்க. சில மாதங்களுக்கு முன்னாடியே அறிவிச்சிட்டாங்க. அறிவித்து அதன் பின்னர் ஒருத்தராக இதில் அந்த ஜனவரி மாதத்தில் எல்லாருமே அறிவிப்போன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பாமக திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவங்க அறிவித்து அவங்க இந்த கூட்டணியில் இணைஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு கூட அமமுக தலைவர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் அவரும் அவரோட கட்சியும் இணைஞ்சிருக்கிறாங்க. இதே மாதிரி ஏற்கனவே கூட்டணியில் புதிய நீதி கட்சி திரு ஏசி சண்முகம் அவர்கள் ஏற்கனவே இருக்காங்க. அவர் போன முறையே அதை உறுதிப்படுத்தியிருந்தார். அது மாதிரி இன்னும் பல கட்சிகள் இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள், ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகள், திரு ஜான் பாண்டியன், இவங்க எல்லாம் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ புதியதாக அறிவித்தது தேர்தல் நேரத்தில் கூட்டணி ஜனவரியில் அறிவிப்போன்னு சொன்ன எல்லாரும், லைக் தேமுதிக ஒன்று தான் ஜனவரியில் சொன்னவங்க இன்னும் வரல. அவங்களையும் நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி அவங்க டிசைட் பண்ணிட்டோம்னு சொல்றாங்க, பட் இன்னும் டிக்ளேர் பண்ணாம இருக்காங்க. அவங்களையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா அவங்க ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் பாஜக கூட்டணியில் இருந்தவங்க தேர்தல் நேரத்தில் அறிவிப்போம், ஜனவரியில் அறிவிப்போம்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அவங்களும் விரைவில் அறிவிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு
திமுக 2 கூட்டணிகள் தான். விஜய் கிட்ட யாருமே போன மாதிரி எனக்கு தெரியல, பெருசாக யாரும் போகிற மாதிரியும் தெரியல. அதனால் இவங்களை பொறுத்த வரைக்கும், தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் திமுக ஒரு கம்ஃபர்டபுள் அலையன்ஸாக இருக்குமாங்கிறது ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா அவங்க எதிர்பார்க்குற சீட்ஸு அங்கே கிடைக்காது. அது போக அவங்க எதிர்பார்க்குற ஒரு ஆதரவும் அவங்களுக்கு இருக்காது. அப்படி சூழ்நிலையில் திமுகவை வந்து அவங்க ஒரு சாய்ஸாக இருக்க வாய்ப்பே இல்லை. நேச்சுரலாக அவங்க அதிமுக அலையன்ஸில் அவங்க ட்ராவல் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே. ஸோ அது ஒரு நேச்சுரல் அலையன்ஸாக பார்ப்பாங்க. ஆகையால் நிச்சயமாக வந்து அவங்களும் இந்த கூட்டணியில் வர்றதுக்கு தான் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி திரு தனியரசு அவர்களுடைய கொங்கு இளைஞர் கட்சி, அதுவும் இப்போ 2 நாட்களாக வந்து அவர் வந்து இணையிறாரு அப்படிலாம் ஒரு பேச்சு இருந்தது. அப்புறம் அவர் இல்லைன்னு சொன்னார். அப்படி மாற்றி மாற்றி போய்கிட்டு இருக்கு. அவங்களும் அந்த கட்சியும் ஏன்னா இவருக்கு நேர் எதிர்மறையாக இருக்கிற கொங்கு ஈஸ்வரனோட அவரோட அந்த கட்சி வந்து இவங்களோட இன்னொரு டிவிஷன் பார்ட்னர். அவங்க ஏற்கனவே இவங்க குரூப்லேருந்து தனியாக ஃபார்ம் பண்ணவங்க, 2ஆக பிரிஞ்சவங்க. அந்த கட்சி ஏற்கனவே வந்து ஒரு எம்எல்ஏ பலத்தோட திமுக கூட்டணியில் இருக்கிறதால இந்த கட்சிக்கு அங்கே இடம் இருக்குமாங்கிறது தெரியல, சந்தேகம் தான். அவங்க அதிமுக கூட்டணியில் ஏற்கனவே இருந்தவங்க, அதனால் இதை தொடர்வதற்கான சாத்தியக்கூறுகள் அவருக்கும் இருக்குது. அப்படி கிட்டத்தட்ட 11லேருந்து 12 கட்சிகள் இணைந்த ஒரு கூட்டணியாக வலுப்பெற்ற கூட்டணியாக அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அமையுங்கிறதுல இருவேறு கருத்து இல்லை. இல்லை, இப்போ வந்து திமுக கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கு அப்படின்னு அவங்க தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதற்கு இணையான கூட்டணியாவே அதிமுக பாஜக கூட்டணி மாறி இருக்கு, என்டிஏ அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? ரெண்டுமே சமபலத்தோட இருக்கு அப்படின்றது தான் அதனுடைய பொருளா? நிச்சயமா அப்படித்தான் நம்ம பார்க்க வேண்டும். இன்னைக்கு திமுகவுக்கு நிறைய ஆன்டி இன்கம்பன்சி பயங்கரமா இருக்கு, சிவியரா இருக்கு. அது அவங்க கூட்டணியில இருக்கக்கூடிய எல்லாரையுமே பாதிக்கும். அது விசிகாவா இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே திமுகவோட ஆன்டி இன்கம்பன்சி அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகும். கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், எல்லாருக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. ஏன்னா திமுக வந்து நிறைய வாக்குறுதிகள் கொடுத்து நிறைவேற்றலை. அது மாதிரி நிறைய சட்டமன்றத்திலேயே 110 விதியின் கீழ் கொடுத்த 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளில் 255 வாக்குறுதிகளை திரும்ப பெற்றிருக்காங்க. அப்படி நிறைய வாக்குறுதிகளை அவங்க பொதுவெளியில் கூட்டங்களில் சொன்ன வாக்குறுதிகளும் நிறைவேற்றலை. ஆயிரக்கணக்கான வாக்குறுதிகளை கொடுத்தாங்க, அது எதுவுமே நிறைவேற்றலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த எலக்ட்ரிசிட்டி அதில் வந்து மாதந்தோறும் பில் பண்ணுறதுக்கு போராட்டம்லாம் நடத்தினாங்க. சட்டமன்றத்தில் அவ்வளோ பேசுனாங்க. போன ஆட்சியில் 2016-21 அதிமுகக்கு எதிரில் எதிர்கட்சி தலைவராக இருந்தப்ப இன்றைக்கு சிஎம்மாக இருக்கிறவர் வந்து அன்றைக்கி அவ்வளோ தூரம் இந்த 1 மந்த்துக்கு ஒரு இதில் கொண்டு வந்து ஸ்லாப் சிஸ்டமாக மாற்றி அமைக்கிறதுக்கு நிறைய போராட்டம்லாம் நடத்தினாங்க, நிறைய எதிர்ப்பு தெரிவித்தாங்க. எலக்ட்ரிசிட்டி ரேட்ஸை குறைக்கணும்னாங்க, எல்லாம் சொன்னாங்க. ஆனால் இப்போ 5 ஆண்டு முடிய போது இவங்க ஆட்சிக்கு வந்து, திமுக ஆட்சிக்கு வந்து, ஆனால் அதை கூட அவங்க செய்யலை. இப்போது அப்போ சொன்ன குறைஞ்சபட்சம் ஒரு விஷயத்தை அதை கூட செய்யலை. ஆனால் அதுக்கு எதிர்மறையாக எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸை பன்மடங்கு ஏற்றிட்டாங்க. இன்றைக்கி 400 ரூபா எலக்ட்ரிசிட்டி பே பண்ணிட்டு இருந்தவங்களாம் 4000 ரூபா பே பண்ணணும். 4000 ரூபா பே பண்ணுறவங்களாம் 45,000 பே பண்ணணும். இன்றைக்கி அந்த அளவுக்கு எலக்ட்ரிசிட்டி பில்லுங்கிறது கடுமையாக உயர்ந்திருக்கு. அது மாதிரி சொத்து வரி, அது மாதிரி வாட்டர் பில்லு எல்லாமே 1000%, 1000% இன்க்ரீஸ். எல்லாமே 100%ஏ நம்மளால் தாங்க முடியாது. இது 1000% இன்க்ரீஸை நாம் தாக்கி பிடிச்சி நாம் பில்லை கிளியர் பண்ணிட்டு தான் இருக்கோம். எல்லாரும் நம்ம பொதுமக்கள் பண்ணிகிட்ருக்கோம். அந்த பாரம் வரும்போது ஒவ்வொருவரும் திட்டிட்டு வருத்தப்பட்டுட்டு நாம் பே பண்ணி கிளியர் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே திமுக ஆட்சியோடைய இந்த நிதி நிர்வாகம் முறைகேடு, இந்த நிதி நிர்வாக சீர்கேடு, இதுதான் காரணம். இதை சரியாக பண்ணாதனால உள்ள பிரச்சனை. மத்தியிலிருந்து நிறைய நிதிகள் வாங்குறாங்க, நிறைய துறைகளுக்கு நிதிகள் வருது. அது எல்லாம் பெற்றுக்கொண்டு கூட இங்கே நமக்கு தர வேண்டிய, மக்களுக்கு பாஸ் ஆன் பண்ண வேண்டிய விஷயங்களை முறையாக பாஸ் ஆன் பண்ணலை திமுக. அதனால் நிச்சயமாக வந்து ஒரு கடுமையான விலைவாசி உயர்வுங்கிறது கடுமையாக இருக்குது. மக்களால் தாங்க முடியாத ஒரு விலைவாசி கட்டண உயர்வு ஒரு பக்கம் அழுத்தம் கொடுக்குது, நிறைய கட்டண உயர்வு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பதிவுத்துறையிலையும் கட்டண உயர்வு, அதுலேயும் ஜாஸ்தியாக இருக்குது. அதே மாதிரி பிளானிங்கு, நீங்கள் பிளான் அப்ளை பண்ணி ஒரு வீடு கட்டணும்னு அங்கேயும் வந்து பயங்கரமாக கட்டண உயர்வு. ஸோ பல மடங்கு கட்டண உயர்வு எல்லாத்துலேயும் பண்ணியிருக்காங்க. அப்போது அதோடைய பாதிப்பு ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் தினந்தோறும் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அத்தியாவசிய பொருட்களுடைய விலைவாசி,
அதுலேயும் பயங்கரமாக ஏறி இருக்கு, விலைகள்லாம் ஏறி இருக்கு. அதனால் மக்கள் வந்து வாங்கும் திறன் வந்து குறைஞ்சிட்டே வருது. அதனால் செலவினங்களை குறைச்சிக்கிட்டு இந்த கட்டணங்களை கட்டுறதுக்குன்னே வாழ வேண்டியதாக இருக்குது. என்ன சம்பளம் வந்தாலும் நம்மளால் சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதுக்கெல்லாம் காரணம் சரியான சட்டத்தின் ஆட்சி சரியில்லை, திமுக தலைமையிலான ஆட்சியில் நிதி நிர்வாக ஆட்சியும் சரியில்லை. இது ரெண்டுமே நாம் பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்குது. ஸோ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது கூட ஒரு பக்கம் வந்து இந்த தேர்தல் வாக்குறுதிகளுடைய முன்னோட்டமா சில விஷயங்களை எல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிச்சிருந்தாரு. அது அப்படியே திமுகவை பார்த்து தான் காப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அவங்க முன்வைக்கிறாங்க. ஏன்னா இருக்கக்கூடிய அந்த 1000 ரூபாயை 2000 ரூபாய் ஆக்குறோம் அப்படின்னு சொல்றது, அதுக்கு வந்து பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க இபிஎஸ் அவர்கள் கிட்ட, அது எப்படி சாத்தியம், இவ்வளவு கடன் சுமை இருக்கும்போது எப்படி அது சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்னு கேட்டா, சரியான நிர்வாகம் இருந்தா பண்ண முடியும்ன்றாரு. ஆனா கடன் சுமை அதிகமாக தானே செய்யும் அப்படின்றது யதார்த்தமா எல்லாருக்குமே தெரியக்கூடிய விஷயமா இருக்கு இல்லையா? இதை காப்பி தான் பண்றாங்கன்றாங்க திமுக. இல்லை, அது வந்து இப்போ 1000 ரூபாங்கிறது தான் திமுகவோட திட்டம். காப்பி பண்ணால் அதே 1000 ரூபாய் தானே வரணும். இது 2000 மாறி இருக்குல்ல, ஸ்ட்ரக்சர் அதுதானே. ஸ்ட்ரக்சர் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அது 2000 மாறி இருக்கு, 2 மடங்கா ஆயிருக்கு. அதுக்குண்டான நிதியை உருவாக்குவதற்கு நிறைய இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வரணும், நிறைய முதலீடுகளை ஈர்க்கணும். அந்த முதலீடுகள் மூலமாக வரக்கூடிய நிறைய தொழில் சைடில் டோட்டலாக தமிழ்நாடு அவுட் திமுக ஆட்சியில். அந்த சிறு குறு தொழில்கள், பெருந்தொழில்கள், எல்லா பெருந்தொழில்கள் எல்லாம் மாற்றி லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய எல்லாரும் மாறி ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா அப்படி மாறி போயிட்டாங்க. அது பெருந்தொழிலெலாம் மாறி போயிடுச்சு. முதலீடெல்லாம் இல்லை உண்மையாகவே தமிழ்நாட்டுக்கு. அதே மாதிரி சிறு குறு தொழில்கள் எல்லாம் நசிஞ்சு போயிடுது. இங்கே உள்ள நிர்வாகத்தின் ஒரு குறைபாடு, இந்த சிறு குறு தொழில்கள் தப்பிக்க முடியல. அப்படி ஒரு அதனால் வரக்கூடிய வருவாய் இருக்குது பாருங்க, நமக்கு அந்த வரி வருவாய் நிறைய, அந்த வருவாய் எல்லாமே உங்களுக்கு வந்து அதிகப்படுத்தும் பொழுது நேச்சுரலாக அரசாங்கத்துக்கு வருமானம் அதிகமாகும். மத்திய திட்டங்கள் வழியாக வரக்கூடிய நிதிகள் முறையாக பயன்படுத்தப்படணும். இங்கே சீர்கேடு முறைகேடு திமுக ஆட்சியில். இதில் வந்து நிறைய கரப்ஷனு, ஊழல், கலெக்ஷன், கமிஷன், இப்படி நிறைய இந்த ஊழல் சீர்கேடு இருக்கிறதுனால துறைகளில் மத்தியிலேருந்து வர நிதிகளாக இருக்கட்டும், மாநில நிதிகளை பயன்படுத்தா இருக்கட்டும், இதில் எல்லாத்துலேயுமே இந்த ஊழல் ஒரு பர்சன்டேஜ் போயிடுச்சுன்னா அது எங்கேருந்து சரியான ஒரு நிர்வாகத்தை கொடுக்கும்? எங்கேருந்து உங்களுக்கு அதுக்கு தேவையான பணத்தை நீங்கள் எப்படி கொண்டு வருவீங்க? நிதிகளை அங்கே தேவையான நிதிகள் உங்களுக்கு போதுமானதாக இல்லை. அதுதான் திரு பிடிஆர் பழனிவேல்ராஜன் நிதியமைச்சராக இருந்தப்போ தெளிவாக அந்த கருத்தை சொல்லியிருந்தார். நிதி நிர்வாகத்துக்கு நிதியே இல்லாமல் வேற பக்கம் இந்த 3000 கோடிக்கு ஊழல் இருக்குது, அது எடுத்துகிட்டு போயிடுறாங்க, எங்களால் ஒன்றும் பண்ண முடியல, அதனால நிதி நிர்வாகம் கஷ்டமாக இருக்குன்ட்டு அவர் ஒரு மாதிரி ஒரு பல இதில் கோணத்தில் அவர் அதை வெளியிட்டிருந்தார். நம்ம எல்லாரும் அதை கேட்டோம், பார்த்தோம். அப்படி அதே சூழ்நிலை தான் இன்னைக்கு தொடர்ந்துகிட்டு இருக்கு. அந்த திமுக ஆட்சியோடைய அவலமே என்னன்னா, இந்த நிதி நிர்வாகத்தில் போதுமான நிதிகளை வந்து ஊழல் மூலமாக கொண்டு போகிறதுனால முறையான நிதி நிர்வாகம் பண்ண முடியல. இதே வந்து ஊழலுங்கிற கூறு இல்லைன்னு வைங்களேன், ஓரளவுக்கு வந்து அந்த நிதிகள் வந்து அவைலபிளாக இருக்கும், அதை கரெக்டாக மக்களுக்கு பாஸ் ஆன் பண்ணுறதுக்கு அவைலபிளாக இருக்கும். அதனால தான் திரு அண்ணன் எடப்பாடி அவர்கள் தெளிவான அந்த கருத்தை சொல்லியிருக்கார். நிதி நிர்வாகத்தை ஒழுங்காக பண்ணால் நமக்கு வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே நிதி அவைலபிளாக பண்ண முடியும்னு சொல்கிறது வந்து இந்த ஊழலையே களைஞ்சிட்டா ஓரளவுக்கு இந்த நிதி நிர்வாகம் சரியாயிடும். 1000 ரூபாய் கொடுக்கறது 2000 ரூபாய் கூட கொடுக்க முடியும், அந்த அளவுக்கு ஃபண்ட்ஸ் அவைலபிளாக இருக்கும். அதுதான் அவர் சொல்றாரு. அதனால இந்த ஃபண்ட் கொடுக்க முடியும். ஆண்களுக்கும் பஸ், இலவச பஸ் அப்படின்னா டோட்டலா பஸ்ஸஸ் வந்து ஆண் பெண்கள் எல்லாருக்குமே வந்து இலவசமா இருக்கும். அப்போ நகர போக்குவரத்து, அதாவது அரசின் போக்குவரத்து வந்து அனைவருக்கும் இலவசமா அளிக்கக்கூடிய ஒரு கனவு திட்டம் இது. இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து தமிழ்நாட்டில் அமைஞ்சதே கிடையாது. தமிழ்நாடு ஒரு முன்னோடி மாநிலமாக இருக்கும். அரசு பஸ்ஸில் யாராவது பயணிச்சா அது முழுமையாக இலவசம் அப்படிங்கிற ஒரு பேர் வந்துடும். யாராக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், அப்படிங்கிற ஒரு சாத்தியக்கூறு வரும்பொழுது ஒரு அரசு பஸ் வர்றதுக்காக நம்ம காத்திருப்போம். ஒரு தனியார் பஸ் ரொம்ப அவசரமாக இருக்கிறவங்க தனியார் பஸ்ஸையும் ஆட்டோலையும் போவாங்க. ஆனால்
ஒரு பணத்தை மிச்சம் பண்ணணும், நம்ம இந்த மாதம் ஃபுல்லாக இந்த பேருந்துக்குள்ள செலவை நம்ம மிச்சம் பண்ணணும்னு நினச்சிட்டாங்கன்னா அந்த அரசு பஸ் வர்றதுக்காக காத்திருந்தா அரசு பஸ்ஸை முழுசாக பயன்படுத்தக்கூடியவங்களா இருந்தால் முழுமையாக அந்த கட்டணம் ஆண் பெண் என்ற வித்தியாசம் இல்லாமல் ஆண்களுக்கும் இது பொருந்தும், இலவசமா அமையும். சோ இது ஏற்கனவே போக்குவரத்து துறை வந்து நட்டத்துல இருக்கு, மேற்கொண்டு இது பண்ணும்போது இன்னும் நட்டத்துக்கு தான் அது போகுன்றாங்க. இன்னொன்னு திமுக அரசு ஏற்கும் இந்த நிதிகளை வந்து இந்த என்ன பஸ்ஸஸை மெயின்டைன் பண்றது, இந்த நிதிகளை வந்து அரசு ஏற்றுக்கொள்ளணும். இதுல ஊழல் அது இது இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா இது மெயின்டெனன்ஸ் செலவெல்லாம் அரசாங்கமே ஏத்துக்கலாம். புதிய பஸ்கள் இன்ட்ரோடியூஸ் பண்றது சாத்தியமே இல்ல அப்படின்றாங்களே. அப்ப திமுக சொல்லும் போது இதெல்லாம் சாத்தியம் இல்ல, அது மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க, அதனால இது பலன் அளிக்காது, அதை பெருசா பொருட்படுத்த வேண்டாம் அப்படின்றாங்க. மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கன்னா ஆண்களுக்கும் இலவச பேருந்துன்னா ஏன் ஏத்துக்க மாட்டாங்க? இலவச பேருந்து சாத்தியப்படாததை சொல்றாங்க. இல்ல அவங்க என்ன சொல்றாங்க, ஆட்சிக்கு அவங்க வரப்போறது இல்ல, சாத்தியப்படாத விஷயங்களை எல்லாம் அவங்க முன்னாடி எடுத்து வைக்கிறாங்க, மக்களே அதை வந்து புறக்கணிச்சிருவாங்க, அதை ஏத்துக்க மாட்டாங்க. அதெல்லாம் அவங்க சொல்றது ஆட்சிக்கு வந்து நிறைவேற்றுவோம் நம்ம சொல்றோம். மக்கள் ஆதரவு தந்து ஜெயிக்க வச்சாங்கன்னா உண்மையாவே நிறைவேற்றி ஆகணும். இது நாம கொடுத்த வாக்குறுதி, நிறைவேற்றலாம் நிச்சயமா மக்கள் கேள்வி கேட்பாங்க. அதனால 5 வாக்குறுதிகளை முதல் கட்டமா சொல்லி இருக்கிறாரு. அந்த 5 வாக்குறுதிகளும் உறுதியா எனக்கு தெரிஞ்சு அவர் ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனேயே முதல் கையெழுத்தா ஆகுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஒரு பக்கம் அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கை வரும் அப்படின்றாங்க, அதே சமயம் பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையும் வரும் அப்படின்றாங்க. 2 விதமான தேர்தல் அறிக்கையும் நிறைவேற்றப்படுமா? ஆமா, அதாவது தேர்தல் அறிக்கை, தேசிய அளவிலான தேர்தல் அறிக்கை, தேசிய நிதிகளை எவ்வாறு கொண்டு வருவது, தேசிய அளவில் எவ்வாறு தமிழ்நாட்டுக்கான பார்வை, அது எல்லாமே வந்து பாஜகவின் தேர்தல் அறிக்கையில முழுமையா இடம்பெறும். அதே மாதிரி மாநில அளவிலான என்னெல்லாம் விஷயங்கள் மக்களை கொண்டு சேர்க்கப்படும் அப்படிங்கிற பல்வேறு திட்டங்கள் குறித்த பார்வை, தொலைநோக்கு பார்வை, இது எல்லாமே வந்து அதிமுகவோட இதில் இடம்பெறுங்கிறது நம்பிக்கை. அப்போ காம்போசிட்டாக இருக்கும். ஸோ இது ஒரு வெற்றி கூட்டணிக்கான தேர்தல் அறிக்கைகள். இந்த 2 தேர்தல் அறிக்கையும் நிறைவேறும் பொழுது முழுமை பெறும். ஸோ சென்ட்ரல் ஃபண்ட்ஸும் நமக்கு முழுமையாக கிடைக்கும், ஸ்டேட் ஃபண்ட்ஸும் முழுமையாக பயன்படுத்துவாங்க, ஊழலற்ற ஒரு அரசாங்கம் இருக்கும், போதைப்பொருள் இல்லாத புழக்கம் இல்லாத ஒரு தமிழ்நாடு மாநிலமாக மாறும். அதே மாதிரி பெண்களுக்கான பாதுகாப்பு எவ்வாறு உறுதி செய்யப்படுங்கிறது 2 தேர்தல் அறிக்கையும் பேச போகுது. அப்படி நமக்கு ஒரு பிளஸ்ஸா இருக்கும். அதிமுக ஒரு 500 தேர்தல் வாக்குறுதி, பாஜக ஒரு 500 தேர்தல் வாக்குறுதி, மொத்தமா சேர்த்து ஒரு 1000 வாக்குறுதி நிறைவேற்றிடுவாங்க. வாய்ப்பு இருக்கும். நீங்க 500, 1000, 100, 200 அது எத்தனை வாக்குறுதிகள் சொல்றாங்களோ அதுல நிச்சயமா மெஜாரிட்டி நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா அதற்குண்டான நிதிகளை ஊழலற்ற அரசாங்கத்தை வழங்கக்கூடிய மனநிலையில் இருக்கும் அதிமுக வந்து அதற்குண்டான சாத்தியக்கூறுகளை உருவாக்கும். அதே மாதிரி தேசிய அளவில் நிதிகளை பெற்று தந்து இந்த ஆட்சிக்கு இன்னும் நல்லா வலு சேர்க்கும் இடத்தில் எவ்வாறு திட்டங்களை கொண்டு வரணுமோ அதை வந்து இன்னும் வலு சேர்க்கிற அளவுக்கு பாஜகவின் தரப்பில் என்னெல்லாம் செய்யணுமோ ஒரு தமிழ்நாடு மாநிலத்தை பொறுத்தவரை ஏற்கனவே நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க. அம்ரித் ரயில்வே ஸ்டேஷன்ஸாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட 10 ரயில்வே ஸ்டேஷன்ஸ் அம்ரித் ரயில்வே ஸ்டேஷன்ஸாக மாற்றப்பட்டிருக்கு. அது மாதிரி 8635 கோடி ரயில்வே திட்டங்கள் இப்போ நிலவில் நடந்துகிட்டு இருக்கு. 22 ப்ராஜெக்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்கு இப்போ ரயில்வே ப்ராஜெக்ட்ஸு. அதே மாதிரி கிட்டத்தட்ட 11,500 மெகாவாட் திறன் கொண்ட ஒரு பவர் ப்ராஜெக்ட், பம்ப்டு ஸ்டோரேஜ் ப்ராஜெக்டை கொண்டு வர்றதுக்கு 60,000 கோடி முதலீடு மத்திய அரசு பெற்று தந்திருக்கு தமிழ்நாடுக்கு. அது மாதிரி நிறைய 10 வே லைன்ஸு கொண்டு வர்றதுக்கான திட்டங்கள், அது மாதிரி 7 லட்சம் கோடி ஜிஎஸ்டி மூலமாக கடந்த 10 ஆண்டுகளில் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடுக்கு. அது மாதிரி எல்லா திட்டங்களும், கல்விக்கான திட்டங்களும் நிறைய கொடுத்துருக்காங்க. பலதும் இவங்க நிராகரிக்கிறாங்க. திமுக சில திட்டங்களை நிராகரிக்கிறாங்க. அதனால் அந்த நிதிகள் சேர்ந்து வராமல் இருக்குது. மற்றபடி இன்சூரன்ஸை கூட பிளாக் பண்ணுறாங்க, ஆபா இன்சூரன்ஸை. அது வந்தால் கூட மக்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். தமிழர்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கிறது இல்லை, தமிழ்நாடு மக்களுக்கு தான் அந்த இன்சூரன்ஸ். பாக்கி எல்லாம் இந்தியா முழுக்க, ஈவன் கேரளாவில் கூட அது அவைலபிள். அப்படி மக்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் இந்திய அளவிலான இன்சூரன்ஸ் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் நமக்கு பாசிபிள் இல்லை, அந்த இன்சூரன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. நிறைய பேர் அதனால் அவதிப்படுறாங்க. இப்படி சில திட்டங்களை பிளாக் பண்ணுறாங்க, பாப்புலர் ஸ்கீம்ஸ்ட்டு பிளாக் பண்ணுறாங்க தமிழ்நாடு திமுக அரசு. மெஜாரிட்டி திட்டங்கள் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு. அதனாலையும் இங்கே மெட்ரோ எல்லாமே வந்து சிறப்பான திட்டங்கள் இங்கே வழங்கப்படும். 63,000 கோடி மெட்ரோ, சென்னை மெட்ரோ செகண்ட் ஃபேஸுக்கு நிதிகள் திரட்டப்பட்டு அது கொடுத்துருக்காங்க.
24-25ல 12,000 கோடி மத்திய அரசு கொடுத்துருக்கு. அப்படி தமிழ்நாடுக்கென்று கொடுக்க வேண்டிய நிதிகளை நிறைய வழங்கிட்டு தான் இருக்காங்க மத்திய அரசு. அது இன்னும் அதிமுக ஆட்சி வரும்பொழுது இன்னும் வலிமை பெறும். கூட்டணின்னு வரும்பொழுது இன்னும் வலிமை பெறும். இன்னும் அதிகமான ப்ராஜெக்ட்ஸ் தடை பண்ணாமல், இப்போ திமுக எதை வேண்டான்னு சொல்லி தடை பண்ணி தமிழ்நாட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு தள்ளுறாங்க பாருங்கள் வெளியில். அந்த மாதிரி நிதிகளை அதிமுக பொறுத்த வரைக்கும் ரெஃப்யூஸ் பண்ண மாட்டாங்க. அதையும் பெற்று மக்களை கொண்டு சேர்ப்பாங்க. அந்த நிதிகளையும் பயன்படுத்துவாங்க முழுமையாக. அப்படி அது மக்களுக்கு போய் சேரும். அது இன்னும் பலன் அளிக்கும். எம்எஸ்எம்இயில் நிறைய நிதிகளை தமிழ்நாடு அரசு திமுக வேண்டான்னு தள்ளுறாங்க வெளியில். ஆனால் அதே அதிமுக அந்த எம்எஸ்எம்இ செக்டார் ஃபுல்லாக சப்போர்ட் ஆகும். அதனால் இந்த கம்பேரிசனில் அதிமுக ஒரு பெட்டர் ஆட்சியாளராக தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான இந்த கூட்டணியில் அதிமுகவோட ஆட்சி பெட்டராக இருக்கும் இதை விட. இப்போ இந்த கூட்டணி நம்ம முன்னாடி பேசிட்டு இருந்தப்போ திமுக கூட்டணியில் காங்கிரஸ் ஒரு நிலைப்பாடில் இருக்காங்க, அதனால அங்க ஒரு சலசலப்பு இருக்கு அப்படின்னா, இப்ப அதிமுக பாஜக கூட்டணியிலுமே அப்படித்தானே இருக்கு. ஏன்னா இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி வந்துட்டாங்க அப்படின்னு நீங்க சொன்னாலும் அதுக்குள்ள ஒரு சலசலப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. டிடிவி தினகரன் அவர்கள் சேர்ந்திருக்காரு இன்னைக்கு அப்படின்னாலும் கூட அவர் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்தது என்ன, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையை ஏற்க மாட்டோம் அப்படின்னு. அப்ப இதெல்லாம் செட்டில் டவுன் ஆகவே இல்லை. இங்கேயுமே ஒரு சலசலப்பு இருந்துகிட்டு தான் இருக்கு. இன்னுமே அது முழுமை பெறாத ஒரு வடிவமா தானே இருக்குன்றாங்க. இல்ல அப்படி சொல்ல முடியாது. திரு டிடிவி தினகரன் அவர்கள் தெளிவா சொல்லியிருக்கிறாரு. சில விஷயங்களை நம்ம மாற்றிக்கணும், அதை மாற்றிக்கிறோம் நாங்கள். சில விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் எங்கள் நிலைப்பாடு ஒன்றா இருக்கும், அதில் அவங்களும் காம்ப்ரமைஸ், அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் கூட்டணி இருக்குது. ஆகையால் சிலதை மன்னிப்போம் மறப்போன்ட்டு சிலதை விட்டு கொடுத்து போனோம், விட்டு கொடுத்தவங்க கெட்டு போவதில்லை அப்படிங்கிறது அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அந்த வார்த்தைக்கு ரொம்ப மரியாதை இருக்குன்னு நான் நம்புகிறேன். அந்த வகையில் அவர் அவர்களும் ட்வீட் பண்ணியிருக்காரு, வரவேற்று இருக்கிறாருன்னு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்குமே சொல்லிட்டு இருந்தாரு, இப்ப சடனா எல்லாமே கணக்குகள் மாறுது அப்படிங்கும் போது அது எப்படி இயல்பானதா இருக்குன்றது கேட்கல. இயல்பாதான் இருக்கும். ரெண்டு பேரும் கொள்கை ரீதியா வேற வேற ஆட்கள் இல்லையே. அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் சரி, திரு டிடிவி அவர்களும் சரி, கொள்கை ரீதியா ஒரே கொள்கையில இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்களே வேண்டாம்னு சொன்னாரு. அப்படியே சொன்னாலும் இப்ப விட்டு கொடுத்தா கெட்டு போவதில்லைங்கிற வார்த்தையும் சொல்லியிருக்காரு. அதை நம்ம பார்க்க வேண்டும். அந்த அளவுல பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே வேற கொள்கைகள்ல இல்ல, ரெண்டு பேரும் ஒரே கொள்கையில பயணிக்கிறவங்க. அம்மையார் அவர்களை ரெண்டு பேரும் ஏத்துக்கிட்டவங்க, எம்ஜிஆர் அவர்களை ரெண்டு பேரும் ஏத்துக்கிட்ட தலைவர்கள் இவங்க. அந்த தலைவர்கள் இருவரையுமே இவங்க சார்ந்து வாழக்கூடிய இரண்டு கட்சிகள். இப்போ அது ரெண்டு கட்சியா இருக்கு, அவ்வளோதானே தவிர. ஆனால் கொள்கை ரீதியாக அவங்களோட அன்பு பாசம் பிரிவு பண்பு எல்லாமே இந்த அம்மையார் அவர்களையும், அம்மையார் ஜெயலலிதா அவர்களையும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் பின்பற்றக்கூடிய ஒரு கொள்கையை தான் அவங்க வச்சுருக்காங்க. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா வேற சிந்தனைக்குள் இல்லாதவர்கள், ஒற்றை இலக்கை கொண்டவர்கள். அப்படிதான் நம்ம அதை பார்க்க வேண்டும். அப்படி அது இணைந்து போறதுல இன்னும் ரொம்ப நல்லது இல்லையா? இவங்க இணையணும் தானே எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப இணையும் போது நம்ம வேண்டாம்னு நினைக்கிறது தவறு இல்லையா? இயல்பாதான் இருக்கு. இதுதான் இயல்பு, இதுதான் நேச்சுரல். அதான் அப்படி டெல்லியில இருந்து பாஜக இருந்து வர்றாங்க, பேசுறாங்க, அதுக்கப்புறம் ஒரு நிகழ்வு நடக்குது அப்படிங்கும் போது இன்ஃப்ளூயன்ஸ் தான் பண்ணுது பிஜேபி தானே. இப்போ பிஜேபி தன்னோட கடமையை செய்யும். பாஜகவை பொறுத்தவரை எல்லோரும் இணைந்து வர வேண்டும் என்பதுல ஒரு ஒற்றை கருத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி. அப்படி இருக்கும் பொழுது இவங்க எல்லாரும் இணைஞ்சு வர்றத பாஜகவோட முயற்சி இருந்துச்சுன்னா அது நம்ம சந்தோஷப்படணும். ஏன்னா அவங்களும் கூட்டணியை அதிமுகவோட அமைச்சிருக்கிறதுனால பாஜகவுக்கும் ஒரு கடமை இருக்கு, எங்களுக்கும் ஒரு கடமை இருக்கு. எல்லாரையும் இணைக்கிறதுல எங்களுக்கும் ஒரு கடமை இருக்கு. அந்த கடமையை நாங்கள் செய்யத்தான் செய்வோம். அந்த விதத்துல இவங்க எல்லாரும் இணைந்து போறதுல நிச்சயமா நேச்சுரலான ஒரு பார்வை இருக்கும். அத்தனை பேரும் இணைந்து மக்களுக்காக பயணிக்கக்கூடிய ஒரு பயணம் சிறந்த பயணமா இருக்குங்கிறதுல இருவேறு கருத்துல எல்லாருமே ஏற்கனவே இணைந்து இருந்தவங்க தான். இன்னைக்கு அவங்க பிரிஞ்சிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அது இணைவதற்கான காலம் வரும்பொழுது இணைகிறார்கள். அந்த ஜனவரியில தான் எல்லாரும் அறிவிப்பேனாங்க, கரெக்டா ஜனவரியில் அறிவிச்சு வர்றாங்க. தேர்தலுக்கான கூட்டணி அமைந்து வருகிறது. இப்ப தேமுதிக அவங்க வருவாங்க, அதிமுக பாஜக கூட்டணிக்கு தான் வருவாங்கன்றது உங்களுடைய நம்பிக்கையா? ஆமா, அப்படிதான் இருக்கும். அது முக்காவாசி அவங்க நேச்சுரலா இன்னும் வெயிட் பண்றாங்கன்றது பாக்குறீங்களா நீங்க? ஏன்னா அவங்க மாநாடுல சொல்லும் போது ஏற்கனவே அறிவிக்க வேண்டியது நாங்க முடிவும் பண்ணியாச்சு அப்படின்றதையும் சொல்றாங்க. இன்னைக்கு காலையில கேட்கும் போது எதுக்காக இன்னைக்கு ஒரு சந்திப்பு நடக்குது, ஏன் டெல்லியில இருந்து வராங்கன்ற தகவல் எல்லாம் எங்களுக்கு கிடையாதுன்னே அவங்க வெளிப்படையா சொல்றாங்க. அது தேர்தல் கூட்டணிகள் இனி அமையும் பொழுது அவங்க நிச்சயமா அவங்களும்
இன்னும் டைம் இருக்கு இல்லையா? இன்னும் February எண்டு வரைக்கும் டைம் இருக்கு. March 1 தானே உங்களுக்கு, March 1லேருந்து 3 தேதிக்குள்ள தானே கோட் ஆஃப் கான்டாக்ட் வரும். அதுக்கு முன்னாடி அறிவிச்சா போதுமே. ஈவன் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்த பிறகு கூட அறிவிக்கலாம், கூட்டணியில வரலாம். அவ்வளோ டைம் இருக்கு. இன்னும் 1.5 மாசம் கிட்ட டைம் இருக்கு. பாசிட்டிவா தான் அமையும். அதெல்லாம் நேச்சுரல் அலையன்ஸ். அவங்க எல்லாருமே ஜாயின் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலாக அவங்க அதிமுக கூட டிராவல் பண்ண அனுபவம் இருக்கிறதுனால அவங்க அந்த டிராவலை தான் விரும்புவாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த பயணத்தை தான் விரும்புவாங்க. ஸோ அப்போ உங்களோட கூட்டணி அப்படின்றது அப்பர் ஹேண்ட் எடுத்துருச்சு அப்படின்ற இடத்துக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளும் 10க்கும் மேற்பட்ட கட்சிகள் இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. நிச்சயமா இது ஒரு வெற்றி கூட்டணியாக அமையும். இது ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு சொல்லப்போனால். இந்த முறை 2026 வரும்போது ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படின்றது நிறைய அந்த முழக்கமாவே இருக்கு அப்படின்றத பாக்குறோம். அதுவுமே திரும்பவும் பேசப்படும்ன்றாங்களே, அது உங்க பார்வையில எப்படி? திமுக கூட்டணியில பெரிய முழக்கமா இருக்கு. அதுல ஒண்ணும் மாற்று கருத்தே கிடையாது. அந்த கூட்டணியில ஆட்சியில பங்கு வேணும், அதிகாரம். அதிமுக பாஜக கூட்டணியிலுமே திரும்ப அந்த பேச்சு இருக்கு. இல்ல அது அவ்வளோ அது பத்தின அந்த சிந்தனை தேர்தலுக்கு பிறகான ஒரு சிந்தனை அப்படிங்கறது அதிமுக பாஜக மற்றும் பிற கட்சிகளுக்கான இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேண்டாம் இல்ல. தேர்தலுக்கு பிறகு வர வேண்டிய சிந்தனை அது, தேர்தலுக்கு முன்பு வர வேண்டிய சிந்தனை இல்ல. ஆனா திமுக கூட்டணியில தேர்தலுக்கு முன்பாகவே அதுக்கு அந்த சிந்தனைக்குள்ள வந்துட்டாங்க. அதுக்காக போராடுறாங்க. காங்கிரஸ், விசிகே எல்லாருமே, கம்யூனிஸ்ட் எல்லாருமே அதுக்காக போராடுறாங்க, கேட்கறாங்க. அது ஒரு பெரிய பேச்சா திமுக கூட்டணியில தான் இருக்கே தவிர அதிமுக கூட்டணியில இது எலெக்ஷனுக்கு பிறகு இதை பத்தி பேசிக்கலாங்கிற முடிவுல தான் இருக்காங்க. அவசியப்பட்டாதான் அதுக்கு சூழ்நிலைகள் இருக்கும். அப்போ அங்கேயும் பேசப்படும் இல்ல, அவசியப்பட்டா. ஓகே, அது தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா, தேவையான நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா ஒற்றை கட்சி ஆட்சி இருக்கும். தேவையான நம்பர்ஸ், போதுமான நம்பர்ஸ் இல்லைன்னா தான் கூட்டணி ஆட்சி வரும். அப்படிதான் அதுதான் சட்ட ரீதியாவும் அதுதானே கரெக்ட். எப்ப தேவையோ அதை பத்தி தானே அப்பதானே பேசணும். இப்பயே அதை பத்தி பேசி நம்ம என்ன பண்ணோம். MCR Pure Cotton Club, formals and casual shirts. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட். i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962 557 557.